ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் 6th ஸ்டாண்டர்டு 3rd டேர்ம் சோஷியல் சயின்ஸில் அழகு 2 உள்ளாட்சி அமைப்பு ஊரகமும் நகர்ப்புறமும் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து டேஷ் அமைக்கப்படுகிறது. பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து ஊராட்சி ஒன்றியம் அமைக்கப்படுகிறது. ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, ஊராட்சி ஒன்றியம். கேள்வி 2, தேசிய ஊராட்சி தினம் டேஷ் ஆகும். தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் 24 ஆகும். 2க்கான பதில் ஏப்ரல் 24. கேள்வி 3, இந்தியாவின் பழமையான உள்ளாட்சி அமைப்பாக அமைக்கப்பட்ட நகரம் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது சென்னை. 3க்கான பதில் ஆப்ஷன் பி, சென்னை. கேள்வி 4, மாநகராட்சியின் தலைவர் யார் அப்படின்னா மாநகராட்சியின் தலைவர் மேயர். செகண்ட் ரோமன், கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1, இந்தியாவிலேயே பேரூராட்சி என்ற அமைப்பை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது தமிழ்நாடு. 2வது, பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு பார்க்கும் பொழுது 1992. கேள்வி 3, உள்ளாட்சி பிரதிநிதிகளுடைய பதவிக்காலம் எத்தனை வருஷம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 5 வருடம். கேள்வி 4, தமிழ்நாட்டில் முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி எது அப்படின்னும் பொழுது வாலாஜாபேட்டை. அடுத்து 3rd ராமன், பொறுத்துக்க பார்த்துடலாம். கிராம சபை அப்படிங்கிறது நிரந்தரமான ஒரு அமைப்பு. 2வது, ஊராட்சி ஒன்றியம் அப்படிங்கிறது வட்டார வளர்ச்சி அலுவலகம். 3வது, பேரூராட்சி அப்படிங்கிறது செயல் அலுவலர். 4வது, உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறது மாநில தேர்தல் ஆணையம். இது வரைக்கும் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸு முடியுது.